இதை வந்து ஏதோ உயிரிழப்பு அப்படின்ற மாதிரி இதை பார்க்கக்கூடியவங்களும் நம்மளும் அதை பேசிட்டோம்னா அதுல எனக்கு ஒரு அர்த்தமே தெரியாது. இவங்க அனௌன்ஸ் பண்ணும் போதே இலவச அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதலில் வருவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னதுனாலதான் முந்தி அடிச்சுட்டு ஒருத்தவங்களும் இப்ப அந்த மரண செய்தி நடந்ததற்கு அப்புறமாவும் அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குன்ற அந்த ஒரு வரும்போதுதான் இதோட பிரளயம் வந்து பெருசா வெடிக்கப்படுது. 35,000 பேர் மட்டும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மனிதர்கள் கொடுக்கும்போது எப்படி போய் கொடுக்குற 10 லட்ச ரூபாய் அந்த குடும்பத்தோட மொத்த விஷயமும் மாறிடுமா? அம்மாவிதம் நடந்ததுக்கு பிறகு சிஎஸ்கே தான் ரொம்ப அட்டாக் பண்றாங்க, இவங்க தான் வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா, இவங்க தனியா கக்கிட்டு இருக்காங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சோசியல் ஆக்டிவிஸ்ட் திரு அருகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்சிபி அணி கோப்பையை வென்றாங்க. அதன் விளைவா இப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே நேத்து ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பரேட் நடத்தினாங்க. அந்த பரேட் மூலியமா 11 பேர் இப்போ வரைக்குமே இறந்து போயிருக்காங்க, 50 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. சார், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்க. முதல்ல வந்து இங்க ஒரு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது. அது எப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆர்சிபிக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய மற்ற எல்லா அணிகளும் சேர்ந்து ஏதோ கார்னர் பண்ற மாதிரியான ஒரு போக்கை வந்து கிரியேட் பண்றது முதல்ல தவறு. உண்மையா சொல்லணும்னா ஆர்சிபி வென்றிருக்காங்க அப்படின்றத எல்லாருமே சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு மனுஷன், அந்த விராட் கோலின்ற ஒரு மனுஷன் எந்த ஒரு அணிக்கும் மாறாமல் கடைசி 18 ஆண்டுகளாக ஒரே நிறுவனத்துக்கு, ஏன்னா அவர்கிட்ட இல்லாத இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அவர்கிட்ட இல்லாத எந்த ஒரு விஷயமும் இல்லை, எப்ப வேணாலும் எங்க வேணாலும் மாறி இருக்க முடியும், அதனால பெருசா சம்பாதிச்சிருக்க முடியும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு அணிக்காக அவர் பட்ட அந்த ஒரு கிடைச்ச ஒரு வெற்றி தான் அந்த மக்களோட வெற்றி மட்டும் இல்லை, அது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களோட வெற்றி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவும் இதை ஒரு போட்டியா மட்டும் பார்த்து சந்தோஷமா கை கொடுத்து இது பண்ண ஒரு விஷயம்தான். ஆனா அது வரைக்கும் நல்லா போன ஒரு இடம், ஒரு மரண செய்தியை பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி நேரம் வரும்போது, குறிப்பா அந்த மரண செய்தி நடந்ததற்கு அப்புறமாவும் அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குன்ற அந்த ஒரு வரும்போதுதான் இதோட பிரளயம் வந்து பெருசா வெடிக்கப்படுது. ஏன்னா பொதுவாக கூட்ட நெரிசல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதோ ஒரு இது நடக்கும்ன்றது நம்மளால யூகிக்க முடியற ஒரு விஷயம். ஆனா அது நடக்குதுன்ற போது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஆக்ட் என்ன பண்ணுவோம், அவர்களுக்கான இடமாக அதை மாத்துவோம். யாரு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்காக நம்ம போய் நிக்கிறதா இருக்குமே தவிர அதை அப்படியே கடந்து வேற ஒரு விஷயமாக நடக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு செய்தியில அதை நிறுத்திட்டோம்னு சொல்றாங்க, பட் அதை நிறுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் தான் இன்னைக்கு பேசும் பொருளாக பார்க்கப்பட்டிருக்கு. மூணாவது, இது பெங்களூர்ல மட்டும் கிடையாது, நம்ம சென்னையில நடந்த ஏர் ஷோவா இருக்கட்டும், நிறைய இப்ப நீங்க இந்த நம்ம கும்பமேளாவோட இதுவாக இருக்கட்டும், நிறைய இடத்துல உயிரிழப்புகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இது வந்து எந்த ஒரு இடத்துல நம்ம பாக்குறதுன்னு தெரியல. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த புஷ்பா படத்திற்கான அவங்க பண்ண அந்த ப்ராசஸ்ல அந்த ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு போன ஃபேமிலியில அந்த பையன் இறந்ததை எப்படி ஒரு பெரிய விஷயமாக அரசாங்கம் ஏத்துக்குச்சோ, அப்ப இந்த இழப்பை அரசாங்கம் ஏத்துக்குமானா இல்ல. ஏன்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டே எப்படி இருக்குன்னா வந்து இது வந்து எதிர்பாராத விதத்துல நடந்த ஒரு விஷயம் அப்படின்றத வந்து ஒரு இண்டிவிஜுவல் சொல்லலாம், ஒரு யாரோ ஒருத்தர் சொல்லலாம், ஆனா ஒரு அரசாங்கம் அதை சொல்லவே கூடாது. அதற்கான கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. இதற்கு நடுவில் நிறைய மர்மங்களும் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். சரி, இன்னொன்னும் சரி, இந்த உயிரிழப்பு 11 பேர் உயிரிழந்திருக்காங்க, அதற்கு காரணம் என்னவா சொல்லப்படுதுன்னா, இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணும் போதே இலவச அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதலில் வருவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னதுனாலதான் முந்தி அடிச்சுட்டு ஒருத்தவங்களும் நாங்க போகணும்னு போனதுனாலதான் இப்பேற்பட்ட ஒரு விளைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சார், இப்ப உங்களுக்கு ஒரு சேர் இருக்கு, நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, மேக்சிமம் உங்க சேர்ல இன்னொருத்தரும் அகாமடேட் பண்ணலாம்னா பண்ண முடியும் ஒரு அளவுக்கு, இன்னொரு 3 பேர் அகாமடேட் பண்ணலாம்னா முயற்சி பண்ணலாம். அதுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு உடஞ்சு போய் அது யாருக்குமே இல்லாத ஒரு இடமாக மாறும். 35,000 பேர் மட்டும்
மட்டும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மனிதர்கள் கூடும்போது எப்படி இருக்கும்? அதோட மடங்கு பாருங்க, கிட்டத்தட்ட 10 மடங்கு. நான் 4 பேர் எக்ஸ்ட்ரா சொல்லும் போது சொல்றேன், இது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சேரக்கூடிய ஒரு இடமாக இருந்தா எப்படி இருக்கும்ன்றதுதான் இதோட இமேஜினேஷன். ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க ஐபிஎல்க்கு டிக்கெட் விற்கும் போதே அதோட காசு அதிகமா இருந்தாலும் முண்டி அடிச்சு வாங்குறவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. நிச்சயமா இங்க வந்து பணம் இல்லாமல் இலவசமா ஒரு விஷயத்த பண்றீங்க. இதுல நிறைய நீங்க அன்னைக்கு நைட்டு மேட்ச் நடந்து அடுத்த நாளுக்குள்ள இதை எக்ஸிகியூஷன் பண்ணணும்னு ஒரு முதல்ல தேவையே இல்லாது. முதல்ல அதுவே தவறு. ஏன்னா நீங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்குள்ள எப்படி வேணாலும் நடக்கும்ன்றது தெரிஞ்சிருக்கோ, ஒரு முன்பதிவுகளோ இல்ல மற்ற விஷயங்களோ அதே இலவசமாக நீங்க முன்னாடியே உருவாக்கிருக்கலாம். அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது, குழந்தைகள் இறந்திருக்கு நிறைய பேர். ஒரு பையன் தண்ணி விற்க வந்தவன் இறந்து போயிட்டான். குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக. அதாவது தினம் தன்னுடைய பொழப்பு ஏதோ ஒரு விஷயத்த வியாபாரம் பண்ணி தான் என் குடும்பத்தை பார்க்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனோட பொழப்பு. சரி, இந்த கூட்டத்துல நம்ம போய் தண்ணி யாருக்காவது தேவைப்படும், வித்தா 20 ரூபாய்க்கு தண்ணி கேன் வித்தாங்கன்னா எனக்கு ₹1 கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அந்த பையன் இறந்து போயிட்டான். ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டான். ஒரு வயசானவங்க இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு காயப்பட்டவர்கள் இறந்ததெல்லாம் இந்த எண்ணிக்கை தான். இன்னும் காணாமல் போனவர்கள் எண்ணிக்கைன்னு எத்தனை வரும்ன்றது தெரியாது. சரி, இந்த 11 பேர்லயே 5 தமிழர்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க, சொல்லப்படுது. நீங்க இல்ல மேடம், இது வந்து நீங்க ஒரு இத வந்து ஏதோ உயிரிழப்பு அப்படின்ற மாதிரி இதை பார்க்கக்கூடியவங்களும் நம்மளும் அதை பேசிட்டோம்னா அதுல எனக்கு ஒரு அர்த்தமே தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சின்னதா ஒரு கோவில் திருவிழான்னு வச்சுப்போம். ஒருத்தவன் விழுறான், ஒரு பையன் விழுறான்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஒரு 100 பேர் இருக்க முடியும். அந்த இடத்துல ஒருத்தன் விழுறான்னா அவன் விழுந்துட்டான்னு தெரியும். ஊரே சேர்த்து 99 பேரும் சேர்த்து அந்த ஒருத்தர் தூக்கி விடும். அட்லீஸ்ட் 50 பேர் வேடிக்கை பார்த்தா கூட 49 பேர் தூக்கி விடும். ஆனா அந்த 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 1000 பேர் இருக்காங்க. நம்மளோட ஸ்கேலுக்கு திங்க் பண்ணுவோம், 1000 பேர் இருப்பாங்க. ஒருத்தவன் விழுந்தான்றது கூட 999 பேருக்கும் தெரியாது. அதை விட பெரிய கொடூரம் என்ன தெரியுமா? விழுந்தவன் மேல ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான், அவனுக்கே தெரியாம நின்றுட்டு இருப்பான். அவன் நிக்கிறது மனித உடலா தரையான்னு கூட தெரியாது. எதை மெதிக்கிறோம் எதை மெதிக்க மாட்டோம்னு தெரியாது. ஒரு வாட்டி ஒருத்தவன் தவறிட்டானா, ஒரு கும்பல்ல ஒரு கூட்டத்துல ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு இடத்துல அவனோட தலை தெரியாம அவன் கீழே பாதி தூரத்துக்கு போயிட்டாலாவே அவனை எங்க இருந்து எந்த கை மெதிக்கும், எந்த கால் இடிக்கும், எந்த உடம்பு இடிக்கும், எங்க என்ன நடக்கும்ன்றது தெரியவே தெரியாது. அப்ப என்ன மாதிரி 3.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடமாக பேசப்படுது அப்படின்னா, இதை வந்து நம்ம சொல்லல, சீஃப் மினிஸ்டர் அபிஷியலா சொல்றாங்க இவ்வளவு கிரௌட் வந்தது அப்படின்றத. அப்ப அப்பேற்பட்ட ஒரு இடம்னா என்ன மாதிரியான நரக வேதனைய அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அது மரணம்க்கு மட்டும் கிடையாது இல்ல, அது வந்து என்ன சொல்றது, கொலையிலேயே ரொம்ப பெரிய கொடூர தண்டனை. அப்ப அந்த தண்டனையை வந்து ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற அளவுக்கு வந்து ஒரு நிர்வாக திறமை இல்லை அப்படின்றது வந்து பெரிய தவறு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு இடத்துலயும் ஏதோ ஒரு தவறுகளை இழைச்சிட்டு ஏதோ 100 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடம் தானே, அதுல 100 பேர் செத்தா என்னன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த பக்கம் மக்கள் செத்துட்டு இருக்காங்க, இந்த பக்கம் வந்து இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க, நிப்பாட்ட கூட இல்ல சார். அந்த அளவுக்கு வெற்றி மோகமா? நீங்க சரி, இறந்து போனவங்க யாராவது ஒருத்தர் நல்ல பணக்காரங்களான்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல. பதவியில இருக்கவங்களான்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெரிய மனிதரான்னு சொல்லுங்க பாப்போம். எதுவுமே இல்ல. சாதாரண மக்கள். இறந்தவங்க எல்லாம் சாதாரண மக்கள். ஆனா இந்த 3 பட்டியல்ல இருக்கிறவனும் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம உள்ள வந்துட்டு வெளில போக முடியுது. இன்னைக்கு இதான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமை. இது கர்நாடகாவுக்கு மட்டும் சொல்லல, பொதுவாகவே இந்தியா முழுவதும் சொல்றேன். எங்க இறந்தாலும் அது உசுறு தான். இப்ப கூட பேசும்போது தமிழ் பொண்ணு இறந்துட்டாங்க, ஏன் உலகத்துல எல்லாமே உசுறுதாங்க. அவங்க ஊர்ல இருந்து இறந்தவங்களா இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்தவங்களா இருந்தாலும் அதுவும் உசுறு தான். ஒரு அம்மா வந்து தன்னுடைய ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு அந்த 10 மாசம் படக்கூடிய கஷ்டங்களை தாண்டி அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அடுத்து அந்த குழந்தைய ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அதை சரியான போக்குல கொண்டு வந்து அதுக்கப்புறம் படிக்க வச்சு ஒரு கல்லூரிக்கு அனுப்பி அதுக்கப்புறம் வேலை பார்க்க வைத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு நல்லது என்ன கெட்டது என்னன்னு தெரிஞ்சு ஒரு திருமணத்தை கொண்டு வந்து ஒரு குடும்பமான ஒரு விஷயத்தையே ஒரு குழந்தை தாண்டறதுக்குள்ள என்ன வயசு போது என்ன நடக்குதுன்னு தெரியாத வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் சந்தோஷத்தை வந்து 60 வயசு ஆனவங்களால கூட முழுசா அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கையில இருக்கும்போது அவங்க உசுறு ஒண்ணுமே தெரியாம ஒரு 10 20 வயசுல 25 வயசுல போகுதுன்னா அப்புறம் என்ன அது வாழ்க்கையா இருக்க முடியும்? அதற்காக தானே நம்ம அரசாங்கத்தோட இருக்கிறோம். அரசாங்கம் என்ன, அரசாங்கம்ன்றது ஒன்னே ஒண்ணுதான். நான்லாம் சம்பாதிக்கிற பணத்துல இருந்து நான் கொடுக்கக்கூடிய காசுல இருந்து அரசாங்கம் நடத்துது. இதான் அரசாங்கம், வேற எதுவும் கிடையாது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் முழுவதும் ஒரே அரசாங்கம் தான். யாரும் வந்து கையில காசு வச்சுட்டு மக்களுக்கு எடுத்து கொடுக்கல.
மக்களில் இருந்து சம்பாதித்த ஒவ்வொரு பணத்தை வைத்து இயலாத மக்களுக்கு சரிசமமாக பிரித்து வழங்குவதுதான் அரசாங்கம். நீ வெறும் பணக்காரனுக்கோ கோடீஸ்வரனுக்கோ ஒரு ரூலை வச்சுட்டு இல்லாத மனுஷன் உனக்கு தெரியுது கூட்டம் வருதுன்னு, அந்த கூட்டத்துல அதுக்கான போலீஸ் அதிகாரிகளோ அதற்கு தேவையான 3 லட்சம் மக்களுக்கு 5000 போலீஸ் போதுமா சார்? சுத்தமா பத்தாது. அதான் சொல்றேன் இல்லையா, நான் என்ன சொல்றேன், 5000 போலீஸே நீங்க உங்க டெசிஷன்ல வெறும் 20,000 30,000 பேர் 1 லட்சம் பேர் தான் வருவாங்கன்னு கூட வச்சிருங்களேன். அதுக்கு 5000 போலீஸ் போதுன்னு வச்சிருங்க. 1 லட்சம் பேர் வராங்கன்றது உனக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சுல, ஏன் உள்ள அனுப்புறீங்க? ஏன் நீங்க ட்ரெயின் வசதியை நிறுத்தல? ஏன் அங்க போற டிரான்ஸ்போர்டேஷன் நிறுத்தல? ஒரு விஷயம் நடக்கும் போது இன்ஃபர்மேஷன் தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 5000 போலீஸ்க்கு கண்டு தெரியாதா? எல்லாரும் அவங்களோட தான் சேர்ந்திருக்காங்க. இங்க கூட்டம் அதிகமாயிடுச்சுன்றது பார்க்கும் போது தெரியுது. அப்ப பார்க்கும் போதே எல்லாருக்குமே எதுக்கு மைக்கோ டாக்கி கொடுத்துருக்கீங்க, நீங்க வந்து வாக்கி டாக்கி மூலியமா இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணணும்னு சொல்றீங்க, எதற்கு எல்லா தகவல் சிஸ்டம்ஸ் வந்திருக்கு. அப்ப கம்யூனிகேஷன் பண்ண எந்த ஊர்ல இருந்து எந்த வண்டி ஏங்காது பண்ண லாக் பண்ணி வைக்கிறதுல என்ன ஆக போகுது? சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். என்னன்னா வந்து இப்ப இன்னைக்கு இவ்வளவு பேர் தான் வருவாங்க அப்படின்றது அரசாங்கத்துக்கு தெரியாதா இருக்கிறதுனா அப்ப என்ன அரசாங்கம் அது? அதுதான் சொல்றேன், அதற்கான அரசாங்க தகுதியை வந்து இழக்கிறாங்கன்னு அர்த்தம். நிர்வாக திறமைன்றது அதுதான் இல்லைன்னு சொல்றேன் நான். நீங்க இப்ப நம்ம ஆளுங்களுக்கு புரியுற மாதிரி சேப்பாக்கம் ஸ்டேடியம்னு வச்சுப்போம். சேப்பாக்கம் ஸ்டேடியம்க்கு அக்சஸ் பண்றது முதல்ல 2 வகை தான். ஒன்னு ரோடு வழியா அக்சஸ் பண்ணலாம், இன்னொன்னு ட்ரெயின் வழியா அக்சஸ் பண்ணலாம். ரோடுல 2 வழிதான். ஒன்னு மெரினா பீச் வழியா நீங்க வரக்கூடிய ரூட், இல்லைன்னா அண்ணா சாலை வழியா வர ரூட். ட்ரெயினா இருந்தீங்க அப்படின்னா பறக்கும் ரயில்வே மூலியமா மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இப்ப இந்த அண்ணா சாலை பொதுவாக இருக்கக்கூடிய நேரத்தை விட ரொம்ப டிராபிக்காக இருக்கு அப்படின்னா, மெரினா பீச் ரோடு வந்து டிராபிக்கா இருக்கு அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டம் குவிஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா தெரியும். 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கவங்க கூட தெரியும் இல்லையா? இங்க ஆகக்கூடிய டிராபிக் 10 நிமிஷத்துல 25 கிலோமீட்டருக்கு டிராபிக் எழுதப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப அன்யூஷுவலா இருக்குன்னு தெரியும் போதே மொத்த வண்டியும் டைவர்ட் பண்ணி நிறுத்துறதுல என்ன குறைஞ்ச வந்துட போகுது? உனக்கு என்ன தேவை அப்படின்னா மொத்த கூட்டத்தையும் வர வைக்கணும். உன்னோட சந்தோஷத்துக்காகவும் சுயநலத்திற்காகவும் எல்லாரையும் வர வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, வர வச்சிட்டீங்க. ஒரு சாதா குடிமகன், ஒரு சாதாரண மனிதன், அல்லது ஒரு சமூக செயற்பாட்டாளரோ இல்ல ஒரு தொண்டு நிறுவனம் வச்சிருக்கவனோ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்தை தூய்மைப்படுத்துவதற்காக ஒரு பர்மிஷன் கேட்டா கொடுக்கறதுக்கு யாராலையும் அதுக்கு வந்து பெரிய பெரிய ஆர்டர் காப்பி அது இது ப்ரொசீடிங் பண்றீங்க. ஒன்னும் இல்லாத மனுஷங்களை சாவடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணலாம். இப்ப என்ன ஒரு நிர்வாக திறமையை வச்சு என்ன செய்ய முடியும்? நீங்க இங்க ஒரு பெரிய பிரச்சனையே பாருங்க. அங்க மேட்ச் நடக்குது. மேட்ச் ஒன்னும் கர்நாடகாவில் நடக்கல, மேட்ச் வேற ஒரு ஸ்டேட்ல நடக்குது. ஸ்டேட்ல நடந்த மேட்ச்ல இருந்து அந்த வெற்றியாளர்களும் வீரர்களும் கோப்பையோட ஊருக்கு வர்றதுக்குள்ள அவ்வளவு வேகமாக இப்படி ஒண்ணு நடக்க போது, ஒரு பெறல் நடக்க போது, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போது, ஒரு கூடுதல் இருக்க போது நீங்க ஏன் தெரிவிக்கணும்? எதுக்கு மக்களை வந்து ஒரு பெரிய ஒரு அதற்கான அவசியம் என்னவா இருக்க போது? எதுக்கு வந்து வீக்கெண்ட் மாதிரியான டைமிங்ல அல்லது லீவ் டைம் இருக்கக்கூடிய நேரங்கள்ல பசங்க ஸ்கூலு காலேஜ்னு போகாத டைம்ல எதுக்கு நீங்க அந்த நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்? அப்ப கொண்டு வரும்போது இருக்கக்கூடியவங்களாம் வரதானே செய்வான். நம்ம ஊர் மக்களுக்கும் ஒண்ணும் தெரியாது. படிப்புக்காக ஒருத்தன் வாய்ப்பு தரானா போய் நிக்க கூட மாட்டான். புளியோதரை கொடுக்குறாங்கன்னா 1000 பேர் போய் நிற்பாங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. எதெல்லாம் தேவையோ அது தேவை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மனுஷனும் நிக்க மாட்டான். அவன் சும்மா அங்க உட்காந்துட்டு இருப்பான், உதவணும்னு நிற்கக்கூடியவர்கள். இப்படியே மாத்தி மாத்தி நம்ம ஆளுங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டட் பீப்புளாவே மாத்தி வச்சிட்டாங்க. சரி, இப்ப 11 பேர் இறந்து போயிட்டாங்க, இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. உடனே இறந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் நிவாரணம் போதுமா? இப்ப ஆர்சிபி டீம்ல இருந்து இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் அப்படின்னா சாகரிக்கிறதையும் அடிச்சிருவீங்க, நிவாரணம் கொடுத்து சால்வ் பண்ணிடுவீங்க. என்ன சொல்றேன், அடுத்து ஒரு கூட்டம் கூடும். வீட்டுல யாராவது ஒருத்தவங்க வந்து என் வீட்டுக்கு இவங்க தேவையில்லை எக்ஸ்ட்ரா இருக்காங்க தெரிஞ்சா அவங்களே கூட்டத்தை தள்ளி விட்டு காலி பண்ணி 20 லட்சம் ரூபா வாங்கணும்னு நினைப்பாங்க. இந்த இன்டென்ஷன் தான் கிரியேட் பண்றீங்க. நம்ம ஊர்ல சொன்னாங்க பாருங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இது பண்ணவங்களுக்கு அந்த இது சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. அடுத்த வாட்டி வந்து நல்லச்சாராயம் காய்ச்சுங்கன்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. கதை மாதிரி ரொம்ப கொடூரமான கேவலமான செயல். இதற்கு முழு பொறுப்பு எடுக்க வேண்டியது அரசாங்கம். ஒரு 11 குடும்பத்துல வந்து இறந்துருக்காங்களா, நீங்க என்ன பண்ணாலும் அந்த குடும்பத்தோட இழப்பு ஈடு கொடுக்க முடியாது. நீ என்ன நினைச்சிட்டீங்க? போய் கொடுக்குற 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தோட மொத்த விஷயமும் மாறிடுமா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த புள்ள வெளில இருந்து பெருசாச்சுன்னா மாசம் 10,000 தான் சம்பாதிக்கும், வருஷம் 1 லட்சம் ரூபா தான் சம்பாதிக்கும், அடுத்த 10 வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும். அதை மொத்தமா கொடுத்தா வாய முடிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலமான எண்ணம். முதல்ல மிகப்பெரிய தவறு. முதல்ல அவர்கள் செய்ய வேண்டியது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை எடுக்க போறோம், எப்படி இருக்க போறோம், அதற்கான பெரிய பகிரங்க மன்னிப்புகள் கேட்கறது எப்படி, அந்த குடும்பத்தை நேரடியா சந்திக்கிறது எப்படி, அவர்களுடைய கடைசி நிமிடங்கள்ல அவர்களுடைய தோள் கொடுத்து நிக்கிறது எப்படி, தெரியாம தான் நடந்துச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதை உணரக்கூடிய மனதைரியம் இல்லாம ஏதோ வந்து இதெல்லாம் வந்து டெய்லி என்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் சாவறாங்க, அதுல இவங்களும் ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னு கணக்கில் எடுத்துட்டு போங்கன்னு நினைக்கிறதா என்னமாக இருக்க முடியும்?
முதல்ல ரொம்ப பெரிய தப்பு. முதல்ல அப்படி இருக்கவே கூடாது. நீங்க வந்து எங்க வேணாலும் இருங்க, எப்படி வேணாலும் இருங்க, மனசாட்சியோட பாருங்க. என் வீட்டுல, உன் வீட்டுல, உன் தம்பியோ தங்கச்சியோ அண்ணனோ அக்காவோ அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ உன் வயசுல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அல்லது அங்க இறந்து போன அந்த வயசுல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் உன் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தா நீ இப்படிதான் யோசிப்பியா அப்படின்றது யோசி. உங்க பணத்தை வச்சு என்னத்தை செஞ்சிட முடியும்ன்றது யோசி. ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில 1 கோடி ரூபாய் எடுத்து ஒரு மனுஷன் கொடுத்தா கூட 10 வருஷத்துல காலி பண்ணிட்டு ஜீரோ ஆகக்கூடிய வாழ்க்கை தான் இருக்கு. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு 20,000 ரூபாய் கட்ட முடியாம தான் இன்னைக்கு வாழ்க்கை ஓடுது. இன்னைக்கு 20,000 ரூபாய் இல்லாம ஒரு வீட்டு வாடகை இன்னைக்கு கிடையாது. எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டி, பெங்களூரா இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், ஹைதராபாடாக இருக்கட்டும், எந்த கொச்சினாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நீங்க டாப் சதர்ன் லாங்குவேஜ் சிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு சாதா குடிமகனான வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நீ கொடுக்கக்கூடிய 10 லட்ச ரூபாய் வச்சு அவங்க வாழ்க்கை மாறிட போறது இல்லை. அதற்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ் பண்ண முடியும், எப்படி அந்த குடும்பத்தை உயர்த்த முடியும், அந்த குடும்பத்தோட துயர போக்கி நம்ம எப்படி அவர்களோட ஆறுதலாக ஒரு அண்ணனாக தம்பியாக இருக்க முடியும்ன்ற யோசிக்கிற மனப்பான்மை எல்லாருக்கும் செத்து போச்சு. பணத்தை குத்தா வாய முடிப்பாங்கல்ல. சரி, இந்த ஆர்சிபியோட விக்டரி பரேடுக்கு முன்பும் சரி பின்பும் சரி இவங்க எல்லாரும் வன்மத்தை கொட்டுறது யார் மேலனா சிஎஸ்கே அணி மேலதான் சார் இருக்கு. அந்த விக்டரி பரேட்லயும் என்ன பண்ணியிருப்பாங்க, தோனியோட ஜெர்சியெல்லாம் பிடிச்சி கிழிக்கிறது, செருப்பால் அடிக்கிறது, வண்டி எடுத்து ஏத்துறது ஜெர்சியில அப்படின்னு இருந்தது. இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு பிறகு சிஎஸ்கே தான் ரொம்ப அட்டாக் பண்றாங்க, இவங்க தான் வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா, இவங்க தனியா கக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை முதல்ல பேசும்போதே இதான் ஆரம்பிச்சு சொன்னோம் பாருங்களேன். ஏன்னா முதல்ல வெற்றி தோல்வி அப்படின்றது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். நீங்க மேட்ச் எல்லாம் விட்டுருங்க, சாதாரணமான வாழ்க்கையிலேயே அது ரொம்ப முக்கியம் தான். இன்னைக்கு வந்து நானும் நீயும் சேர்ந்து போட்டி போட்டு ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றேன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா சூப்பர்ரா, என்கிட்ட இல்லாத திறமை உங்ககிட்ட இருக்குடான்னு தட்டி கொடுத்து அவனுக்கு கையை கொடுத்து அவனை அங்க உட்கார வச்சு அழகு பாக்குறதா வெற்றி. அந்த ஸ்டேஜ்ல உட்கார்றது வெற்றி கிடையாது. அவனுக்கு கிடைச்ச தோல்வியை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அடுத்த வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கான உண்மையான டெபினிஷன் தான் வெற்றி. வாங்கிட்டு அந்த இடத்துல போய் சேர்ல உட்காந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது இல்லைன்றது முதல்ல நம்ம ஊருக்கு எப்ப தெரியும்ன்றது தெரியல. ரெண்டாவது, சிஎஸ்கே ஆர்சிபி எல்லாம் வந்து ஒரு காம்படிஷன்ல இருக்கிறதுன்றது நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. அதெல்லாம் இருக்கிறது தான், எல்லா மேட்ச்லயும் எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்கிறது தான். அதுக்கு நீ எவனோடையும் வந்து சண்டை போட்டு இல்லை. உனக்கே மாமன் மச்சான் 2 பேர் பேசிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா இருக்கக்கூடிய ஒருத்தர் 2 இடத்துல இருப்பான், ஆனா 2 இடத்துலயும் இருக்கும். இது ஒரு காலத்துல நம்ம பேசின மாதிரி ரஜினி, கமல், விஜய், அஜித்னு பேசின அதே கதை தான். ஆனா 2 பேரும் ஒன்னாதான் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, 2 பேரும் ஒன்னாதான் டீ குடிப்பாங்க, 2 பேரும் ஒன்னாதான் வீட்டுக்கு போவாங்க, 2 பேரும் ஒன்னாதான் ஊர் சுத்துவாங்க. ஆனா 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுவாங்க. அது மேட்சுக்கான டைம், அது என்டர்டைன்மெண்ட்கான டைம், அது சினிமாக்கான டைம். நீ அதை எடுத்துட்டு வந்து இதோட கம்பேர் பண்ணி இவராலதான் என்னவோ சிஎஸ்கே தான் வந்து ஒரு 10 பேரை கொண்டு வந்து இறந்து போன பணத்தை எடுத்து வந்து கொட்டினா மாதிரியா கதை சொல்றீங்க? இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, முட்டாள்தனமான முடிவுகளை நாம 5 தமிழர்களும் இதுல இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க ஒரு போட்டோவை பார்த்தோம், அந்த போட்டோல கம்பி இப்படி வச்சிருக்காங்க. இப்ப இந்த இது மாதிரி ஒரு இருக்குன்னா நம்மளோட ஸ்டாண்ட் இருக்குன்னு வச்சுப்போமே, லைட்டிங் ஸ்டாண்ட் இருக்க மாதிரி அந்த லைட்டிங் ஸ்டாண்ட் ரெகுலரா அப்படியே ஒரு ஜெயில் கம்பி மாதிரி இருக்கு. அந்த ஜெயில் கம்பியில இருந்து பாக்குற மாதிரி அந்த எட்டி பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பெண்மணி இருக்காங்க. எப்படி இருக்காங்க? சந்தோஷமா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆளா நின்று நான் பாக்குறேன், ரசிக்கிறேன், என்ஜாய் பண்றேன்னு இருக்காங்க. அவர்களுக்கு அடுத்து நிக்க வேண்டிய இடத்துல, 2வதா நிக்க வேண்டிய இடத்துல 20 பேர் சேர்ந்து அந்த ஒருத்தரை புஷ் பண்றாங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. முன்னாடியும் போக முடியாது, 2 கம்பிக்கு நடுவுல உடல் சிக்கிட்டு இருக்கும். பின்னாடியும் நகர முடியாது, சைட்ல 10 பேர், லெஃப்ட் சைட்ல 10 பேர், பின்னாடி 10 பேர். நரக வேதனை, நரக வேதனை. வாய் திறந்து சொல்ல முடியாது, மூச்சு கூட விட முடியாது. எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, வலிக்குதுன்னு சொல்ல முடியாத வேதனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு வேதனையை நீங்க கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் இப்படி கூட்டம் இருக்குன்னு தெரியும் போதே அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றத ஒரு ப்ராக்ரஸ் பண்ணிருக்கணும். நீங்க 5000 500 போலீஸ் இருந்தா கூட சரியாக வேலை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக இருந்தா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் தெரியும். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் தெரியும், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும்ன்றது எல்லாமே தெரியும். நீங்கள் அந்த எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாம இருக்கும்போது, இல்லைன்னா அது அந்த டைம்லயே பிளான் பண்ண தெரியாத போது மொத்த நிர்வாகமும் தோத்து போகுது. அதை எடுத்துட்டு வந்து நீங்க சிஎஸ்கே பண்ணிடுச்சு, இவங்க பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து அவங்க செஞ்சுட்டாங்க, இது எப்படி இருக்குன்னா நீ ஏன்பா பாஸ் ஆகலன்னா சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்ற கதை பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப 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 கேவலமான ஒண்ணு. நான் ஓப்பனா சொல்றேன், நாளைக்கு உனக்கு நான் பேசுறேன், எனக்கு நான் இதே நம்பிக்கையில் தான் பேசுறேன். இன்னைக்கு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எனக்கு பாஷை தெரியாத, என் முகம் தெரியாத யாரோ மனிதருக்காக நான் பேசுறேன். நாளைக்கு தமிழ்நாட்டுல எனக்கு நடக்கும்போது நீயும் பேசுவேன்ற நம்பிக்கையில் தான் நான் பேசுறேன். எனக்கு யாருனே தெரியல, நீ அண்ணன் தம்பி தாண்டான்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு இங்க சிஎஸ்கேவா, ஆர்சிபியா, ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா என்னங்க? ஒரு டைம்ல வந்து இனம் சார்ந்து மதம் சார்ந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் இனம் சார்ந்து வந்தது, அப்படியே இப்ப மொழி சார்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டே இருந்தா ஜாதியில வந்து நின்று ஜாதி இன்னும் ஒழியாம அப்படியே நிக்குது. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா
எந்த மனுஷன் தான் எதை நோக்கி வளருவான்னு தெரியும். சரி, என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா, இப்போ வரைக்கும் 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த எண்ணிக்கை அதிகரிக்குமா? இல்ல கண்டிப்பா இருக்கும். இன்னும் நம்மளுக்கு கவுண்ட் இப்பெல்லாம் நமக்கு தெரியாது. 11ன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30க்கு மேல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 50 பேர் காயம்ன்றது 500ல இருந்து 5000 பேர் காயம்ன்றது இருந்திருக்கும். 3 லட்சம் பேர்ல 5000 பேர் காயப்பட்டிருப்பாங்கன்றது உறுதியாக நீங்க சொல்ல முடியும். என்ன, அவன் மாத்திர ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டான், ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போயிருப்பான். இப்ப தெரியாது, 10 நாள் கழிச்சு அவனுக்கான பிரச்சனை என்னன்றது தெரியும். உடல்கள்ல இருக்கக்கூடியது எல்லாமே சின்ன சின்ன பார்ட் தாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்பு, நீங்க வந்து உடம்புல இருக்கக்கூடிய உங்களுக்கு நெஞ்செலும்புன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நெஞ்செலும்புன்னு வச்சுப்போம். இந்த நெஞ்செலும்புல உங்களால ஒரு 50 கிலோல இருந்து 60 கிலோ வரைக்கும் உங்களுடைய உடல் எடை சார்ந்து உங்களால ஒரு புஷ் கொடுக்க முடியும். அதை தாண்டி கொடுக்கும்போது ஒரு பெயின் உருவாகும். அந்த பெயின்ல அந்த எலும்போட சின்ன பகுதி லைட்டா வளைஞ்சா கூட அது உள்ள போய் இருக்கக்கூடிய உடல் பாகத்துல இருக்கக்கூடிய எதை குத்தினாலும் எதை கிழித்தாலும் அது மிக பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும். அது அங்க எத்தனை பேருக்கு நடந்திருக்கும் தெரியாது. இந்த பிரச்சனைன்றது வந்து வெறும் நெஞ்சில மட்டும் ஆரம்பிக்கல, நீங்க தலை முடியில ஆரம்பிச்சு உச்சங்கால் பாதம் வரை இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் இருக்கும். ஒரு மனுஷன் வேகமா வண்டி ஓட்டுறா, 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் அவன் வேகமா விடுறான்னா அவனுக்கு 50ல இருந்து 100 கிலோ ஃபோர்ஸ்ல அவனுக்கு ஒரு பெயினை வந்து அந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப அதை நேர்ல ஒரு மனுஷன் அது ஒரு செகண்ட்ல ஃபோர்ஸ் பண்ணுது. ஒரு செகண்ட்ல ஃபோர்ஸ் பண்றதுக்கே அவன் 1 வருஷம் ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா கிடக்குறான். இது 1 மணி நேரமா ஒரு மனுஷனை ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல அவனுக்கு மிகப்பெரிய ஒரு இது இருக்கும். தயவு செய்து மேபி இதை டிரான்ஸ்லேஷன்ல யூடியூப்ல பார்க்கிறவங்களாக இருந்தாலும், அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இல்ல தமிழ் ஆட்களாக இருந்தாங்கன்னா, இல்ல வேற ஸ்டேட்ல இருக்கவங்களாக இருந்தா முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிடுங்க. நீங்க மத்தவங்களை பத்தி அரசாங்கம் காக்கும், இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்கன்னா நீங்க தயவு செய்து யோசிக்காதீங்க. உங்களை போய் பார்த்துக்கிட்டு என்னவோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து வரும் முன் சீக்கிரமா காப்பதுக்கு நல்லது. சார், ஆர்சிபி அணியினுடைய வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க சார். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.